சமூக வலைத்தளங்கள்ல என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா செய்திகள் இருக்குன்னு சொல்ல காத்துட்டு இருக்காங்க வினோதினி. கண்டிப்பாக கிறிஸ்டி, இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் செய்திகளை விட நிறைய பேருக்கு வாழ்த்துக்கள் தான் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ தான் கார்த்தியோட பர்த்டே விஷயஸ்க்காக ஒரு தொகுப்பை பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கவுண்டமணிக்கும் இன்றைக்கி தான் பிறந்தநாள். கவுண்டமணிக்கு வந்துட்டு இன்றைக்கி பிறந்தநாள்ன்றதுனால இது மாதிரி ஒரு பிக்சரை வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து கவுண்டமணி ஹாப்பி பர்த்டே கவுண்டமணின்ற ஹேஷ்டேக்கில் வந்துட்டு எல்லாரும் வாழ்த்துக்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்த செய்தியும் இதுதான். கவுண்டமணிக்கு வந்துட்டு இன்றைக்கி பர்த்டேன்றதுனால எல்லாருமே இப்போ விஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கான இமேஜஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அடுத்ததா கார்த்திக் வந்துட்டு இன்றைக்கி பர்த்டே. இன்றைக்கே வந்துட்டு கவுண்டமணிக்கும் பர்த்டே. பாலாஜி மோகன் அவர்கள் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க 2 பேரையும் வச்சு இப்போ ஒரு படம் இயக்க போகிறதாகவும் நம்மளுக்கு ஒரு செய்தி வழி வந்திருக்கு. அதை பற்றி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்ததாக கார்த்தியோட பிறந்தநாள் இன்னைக்கு அவரோட சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு இந்த இது வெளியாகியிருக்கு. #கார்த்தி அப்படின்ற பேரில் வந்துட்டு இதை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இன்றைக்கி வந்துட்டு அழகான நடிகை ஸ்ரீதிவ்யாவுக்கும் இன்றைக்கி தான் பர்த்டே. இன்றைக்கி மட்டுமே பார்த்தா கவுண்டமணி, கார்த்திக், ஸ்ரீதிவ்யா இவங்க 3 பேருக்குமே பிறந்தநாள். அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு விஷயம் சொல்கிறது தான் இன்றைக்கி ஜாஸ்தியாக சோஷியல் மீடியாவில் பரவிட்டு வர நியூஸ். அடுத்ததாக வெங்கட் பிரபுவும் அஜித்தும் சிறந்த நண்பர்கள்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்துட்டு அவங்க படங்களில் மட்டும் இல்லாமல் வெங்கட் பிரபு வந்துட்டு ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்காரா. அந்த வீடு கட்டுற அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த பிளானிங்கில் கூட ஒர்க் பண்ணுறாரா நம்ம அஜித் வந்துட்டு இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால அவங்களோட நட்பு எந்த அளவுக்கு இருக்குன்றதை வந்துட்டு இதில் காட்டியிருக்காங்க. அடுத்ததாக கேன்ஸ் திரைப்பட விழாவில் வந்துட்டு எவ்வளவோ விருதுகள் ஆங்கில படங்களுக்கு கிடைக்குது. ஆனால் தமிழ் படத்துக்கும் வந்துட்டு ஒரு விருது கிடைச்சிருக்கு. அந்த படம் வந்து தீபன்ற ஒரு படம். அந்த படம் இலங்கை தமிழர்கள் அந்த அகதிகளை வச்சு வந்திருக்க படம். இதனால் வந்து நல்ல படம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதை பற்றின ஒரு போஸ்டர் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. கடைசியாக நம்ம பார்க்க போகிற நியூஸ் ஆண்ட்ரியா ராம பற்றினது. ராம இப்போ வந்து தரமணின்ற ஒரு படத்தை இயக்கிட்டு வராரு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னும் 7 நாட்களில் அந்த படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்க போதான். அதுக்கான ஒரு படத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதுதான் சமூக வலைத்தளங்களில் இன்றைக்கி பரவலாக பரவிட்டு வர நியூஸ்.